கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த கூடலூரை சேர்ந்த கல்யாண்குமாரினுடைய உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், கல்யாணகுமாருடைய உடல் சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் அதிக விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள மாநிலம் சூரமலை கிராமத்தில் நடுவே இருந்த சிவன் கோவிலில் பந்தலூர் ஐயன்கொல்லி பகுதியை சேர்ந்த கல்யாணகுமார் அங்கு கோவிலில் அருகே ஒரு வீட்டில் தங்கியவாறு கோவிலில் அர்ச்சகராக பணிபுரிந்து வந்தார். இந்த நிலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் காலையில் கோவில் மற்றும் அவர் தங்கியிருந்த வீடு இருந்த இடமே தெரியாமல் அடித்தளம் மற்றும் கோவில் முன்பு இருந்த மரம் மட்டுமே இருந்த நிலையில் அவர் குடும்பத்தினர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு குடும்பத்தார் சென்று பார்த்த நிலையில் ஒரு பாறை இடுக்கில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. தற்போது அவர் இறந்ததை அவரது குடும்பத்தார் உறுதி செய்த நிலையில் தமிழகத்திலிருந்து நிலச்சரிவு சிக்கியவர்களின் பலி 2ஆக உயர்ந்தது. இறந்த கல்யாணகுமாருக்கு 55 வயது என்பதும் அவர் 10 வருடமாக அங்கு கோவில் அர்ச்சகராக பணிபுரிவதும் தெரிய வந்துள்ளது. தற்பொழுது அவர் உடல் தனது சொந்த வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் உடலை பார்த்து கதறி அழுத காட்சி சோகத்தை ஏற்படுத்தியது. தமிழகத்தைச் சேர்ந்த கல்யாண்குமார் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டினுடைய பகுதியில் தங்கியிருந்தார். இன்று அதிகாலையில் ஏற்பட்ட இந்த பேரழிவில் அவரும் சிக்கி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் சொந்த ஊரான நீலகிரி மாவட்டம் கூடலூருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளையும் செய்தியாளர் வழங்கிய தகவலையும் பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.